எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். நான் ஃபஸ்ட்டு நம்ம 13 லட்சம் பேர்கிட்ட இந்த எக்ஸாம் எழுதுனாங்க. ஆனால் நம்மளில் சில பேர் மட்டும்தான் அந்த 13 லட்சம் பேரில் செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் காட் நம்பிக்கை அதிகம் உண்டு. அந்த காடுக்கு ஃபஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது, அதை சொல்லிக்கிறேன். முதல்ல என்னோடய அம்மா. என் அம்மா இல்லைன்னா நான் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க எனக்காக பண்ண சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அம்மானாலே சாக்ரிஃபைஸுன்ற மாதிரி நம்ம வளர்ந்துட்டோம். அது எங்கள் அம்மாவும் எனக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் சுரேஷ் அகாடமி சார். இந்த டெஸ்ட் பேட்ச் இல்லை அப்படின்னா என்னால் இங்கே வந்திருக்கவே முடியாது. எங்கள் அம்மா அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் அப்பா நான் 6th படிக்கலே அவங்க தவறிட்டாங்க. நாங்கள் 4 பொண்ணு பசங்க தான். எங்களை எல்லாருமே சொல்லுவாங்க, எதுக்கு படிக்க வச்சுக்கிட்டு, படிக்கட்டும் அப்படின்னு எங்கள் அம்மா எங்களை உள்ள ஊட்டம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதனால எங்கள் அக்கா, என்னோடய ஃபஸ்ட் அக்கா மட்டும் அவங்களோட கரியரை அவங்களால பார்த்துக்க முடியல. ஆனால் அவங்களும் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்க ஃபேஷன் டிசைனிங்கில். என் 2வது அக்கா டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. என் 3வது அக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்காங்க. நானும் இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன் டைப்பிஸ்ட்டாக தூத்துக்குடியில். எங்கள் எல்லாரோட வெற்றிக்கு பின்னாடி இருந்தது எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மா இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, எனக்கு 4 அக்கா. அப்போ எனக்கு ஒரு அம்மா இல்லை, எனக்கு 4 அம்மா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்க அக்கா இன்ன வரைக்கும் கிச்சன் போடுவேன், மேகி கிண்ட தெரியும், சுடுதண்ணி வைக்க தெரியும், இவ்வளோதான் எனக்கு தெரியும். கிச்சன் வேலை, நான் வீட்டில் பெருக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. இப்போ வரைக்கும் நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன், ஆனாலும் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பெருக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை. என்னோடய எல்லா வேலைகளையும் நான் செய்ய வேண்டிய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னோடய ஃபஸ்ட் அக்கா வேலாக்கா. அது என்னோடய எமோஷ்னலாகவும் சரி, என்னோடய ஃபிசிக்கலாகவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. அதுக்கு அவளுக்கு இங்கே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோடய 2வது அக்கா மதுபாலா. நான் என்ன ஜெராக்ஸு என்ன கேட்டாலும் சரி, அதுக்கு எவ்வளோ ஆகுது என்ன அது எதுவுமே பார்க்க மாட்டாள். அவள் எங்கே இருந்தாலும் எனக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருவா. நமக்கு தெரியும் ப்ரிப்பரேஷனில் எப்படி ஒரு ஜெராக்ஸோ ஒரு புக்கோ நம்மளுக்கு ரோல் ப்ளே பண்ணுன்றது. அதில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கிட்டது எங்கள் அக்கா. அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 3வது அக்கா சென்னையில் இருக்காங்க. கவுன்சிலிங் அங்கே போயிட்டு என்ன பண்ணணுன்னே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறப்ப அவள் தான் என்னை கடைசி வரை கூப்பிட்டு போய் என்னோடய போஸ்டிங் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணா. அதுக்கு அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 2 விஷயந்தான். ஏன் நான் படிக்க ஆரம்பித்தேன், எப்படி படித்தேன், இதை மட்டும் சொல்லிட்டு இறங்கிடுவேன். ஏன் படிக்க ஆரம்பித்தேன், என்னோடய அம்மா அவங்க தான் காரணம். எங்கள் அம்மா வீட்லேயும் 4 பொண்ணு தான். ஒரே ஒரு மாமா இருந்தாங்க, அவங்களும் இல்லை. எங்கள் ஆச்சி எங்கள் அம்மாவை தவிர மீதி எல்லா பசங்களையும் நல்லாலாம் படிக்க வைக்கல, ஆனால் ஏதோ ஓரளவு படிக்க வச்சாங்க. ஆனால் எங்கள் அம்மாட்ட இருந்த அந்த ஒரு சுறுசுறுப்பு, அவங்களுக்கு ரொம்ப மேக்ஸ் நல்லா வரும். நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது கேட்பேன், அம்மா இது இன்ட்டு இது எவ்வளோ அப்படின்னு எங்கள் அம்மா டக்குன்னு சொல்லிடுவாங்க. நான் பண்ண மாட்டேன், ஆனால் எங்கள் அம்மா பண்ணிடுவாங்க. அவங்க இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் தான் சின்ன வயசில் வேலை பார்த்தாங்க, கட்டை எடுக்கிறது. எங்கள் அம்மாட்ட இருந்த இந்த வேகத்தினால சரி நம்ம பொண்ணு நல்லா வேலை செய்கிறா, அவளை கொஞ்சம் வேலைக்கே விட்டுருவோம் அப்படின்னு எங்கள் ஆச்சி நினச்சாங்களா என்னன்னு தெரியல. எங்கள் அம்மாவோட படிப்புக்கான ஏக்கம் தான் எங்கள் எல்லாருமே இங்கே கொண்டு நிறுத்துச்சு. ஒரே ஒரு நாள் தான் எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போனாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்காக எங்கள் ஆச்சி எங்கள் அம்மாவை அடித்தாங்களாம். நான் எப்போ அவங்க சைல்டுஹுட் பற்றி கேட்கும்போதும் இந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லுவாங்க. அது எங்கள் அம்மா மனசில் அவ்வளோ வலியாச்சா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் என் மனசில் ரொம்ப பெரிய வலியாக இருந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, அவங்களுக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது, படிச்சிருந்தா இப்போ எங்கேயோ இருப்பாங்க. அதை நான் நிரூபிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் படிக்கலமா, நான் உங்கள் 4 பிள்ளைங்களும் நாங்கள் படித்து நல்ல நிலைமையில் இருப்போம் எப்போதும். அந்த வலியை நான் எப்போல்லாம் ப்ரிப்பரேஷனில் ஸ்லோ டவுன் ஆகணும், எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த அந்த வலியில் நான் கொஞ்சம் மருந்து போட்டுறணும், எப்படியாச்சும் ஒரு ஸ்டெப்பாக போட்டுறணும். அப்படி நான் போட்ட மருந்து தான் என்னோடய Group 4ஓட விக்ட்ரி. இன்னும் எங்கள் அம்மாவோட அந்த காயத்தாத்துறதுக்காக Group 2 Group 1 எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்போயும் நான் சுரேஷ் அகாடமியை மட்டும்தான் நம்புவேன். ஏன்னா நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். இந்த கொரோனாலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தமிழ் புக்ஸ் எல்லாம் மட்டும்தான். ஏன்னா நம்மளுக்கு பெருசாக ஜிஎஸ் பற்றி நாலேஜ் இருக்காது. எல்லோரும் 10th வரைக்கும் தமிழ் சொல்கிறாங்க, 12th வரைக்கும் தமிழ் சொல்கிறாங்க. படிப்போம், நோட்ஸ் உட்காந்து எழுதுவேன் யூடியூப் கிளாஸ் வச்சு. ஃபஸ்ட்டு கிளாஸ் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கும் எனக்கு பெருசாக ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லை. நான் எவ்வளோ எங்கள் அம்மாட்ட கேட்க முடியும் அப்படின்றது, எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டுருந்தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நான் கேட்காமலே எனக்குள்ளே கோத்ரூ பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு இருக்கல, சிலபஸ் சேஞ்ச். அப்போ எனக்கு அது இங்கே வந்தோடனே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ரொம்ப முக்கிய காரணம். வர்ஷா, ராபின்சன், அவங்க தான் இங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. நீ வீட்டிலே உட்காந்து படிக்கிற எல்லாம் கரெக்டு தான், நீ டெஸ்ட் பேட்ச் போடாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நான் இங்கே ஜாயின் பண்ணேன் ராபர்ட் கிளைவ். இந்த டெஸ்ட் பேட்ச் வரலனா கண்டிப்பாக நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப பயம் பிடித்திருச்சு. என்னை அவேக் பண்ணதே அந்த டெஸ்ட் பேட்ச் தான். நான் ஒரு 2 டெஸ்ட்டு கழித்து தான் இங்கே ஜாயின் பண்ணேன். பார்க்குறேன் டெஸ்ட் காலில் எல்லோரும் உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து படிக்கிறாங்க.
எனக்கு பயம் வந்துருச்சு. அத்தனை நாள் நான் ஒரு 3 இயர்ஸ் 3 or 4 hour தான் படிப்பேன் வீட்டில். என்னப்பா இவ்வளோ வெறித்தனமாக படிக்கிறாங்க, இந்த காம்படிஷனில் சீல கூட நம்ம இல்லையே, நம்ம என்ன செய்ய போகிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, நம்ம எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி லெத்தாஜிக்க ஆரம்பிச்சது. டெஸ்ட் பேட்ச் வந்தோடனே தான் எனக்கு அந்த ஒரு பயம் கொடுத்து நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து வீட்டில் 8 மணி நேரம் 9 மணி நேரம்னாலும் படிப்பேன். நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு சாப்பாடு தண்ணி கொண்டு எங்கள் அக்கா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எல்லோரும் எதுக்கு அவளை படிக்க வச்சுட்ருக்க, பொதுவாக இந்த வயசில் பசங்கன்னா ஏன் இன்னும் வேலைக்கு போகலன்னு கேள்வி கேட்பாங்க, பொண்ணுங்கன்னா ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்காம வச்சுருக்கீங்க, அது 4 பொண்ணு வச்சுட்டு எல்லாரையும் படிக்க வச்சிட்டீங்க, இன்னும் இவளே எதுக்கு படிக்க வச்சுட்ருக்கீங்க. நான் பிஎஸ்சி படித்தேன், எம்எஸ்சி படித்தேன், அதுக்கடுத்து எக்ஸாமுக்காக ஒரு 6 months நான் உட்காந்து படித்தேன். ஆனால் எங்கள் அம்மா என்னை வேலைக்கு போகணுன்னு சொல்லலை. எனக்கு ஃபினான்ஷியலாக என்ன கஷ்டம் இருந்தாலும் கூட நீ வேலைக்கு போ அப்படிலாம் எங்கள் அம்மா சொன்னது கிடையாது. நீ படித்து நல்லா வா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா நான் இப்போ நல்லா வந்துட்டேன், இன்னும் பெருசாகவும் நான் நல்லா வருவேம்மா உனக்காண்டி. அதே மாதிரி கல்யாணம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் படிக்கிற அந்த டைமில் நம்ம படிச்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். என் அம்மாவை இந்த ஒரு கல்யாணத்துக்கு கார்னர் பண்ணி எல்லோரும் கார்னர் பண்ணவங்களுக்குலாம் உங்கள் பிள்ளைங்களையும் நீங்கள் நம்பி படிக்க வைங்க, உங்கள் பிள்ளைங்களையும் இப்படி உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இதுதான் இந்த டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் எங்கள் அம்மா, என் ஃபேமிலி, இவங்க யாரும் இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதானே, இன்னும் பெருசாக உயரத்துக்கு போவேன், எங்கள் அம்மாவை பெருசாக பார்த்துக்குவேன். அதுக்கு சுரேஷ் அகாடமி என் கூட இருக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.